ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு 6 நாளைக்குமே 6 வேற வேற விதமான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பொரியல் வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு நான் 2 வாழைக்காய் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாழைக்காவை 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். சிக்கன் 65 நம்ம எந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக எடுப்போம் அதே போல் சின்ன சின்ன பீசஸாக எடுக்க போகிறோம். சிக்கன் 65க்கும் வாழைக்காய் 65க்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காத மாதிரிக்கு இருக்க போகுது. வாழைக்காவை நான் கட் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக எடுத்திருக்கேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு பீஸ் எடுத்தோம் அப்படின்னா நல்லா வெந்தும் வரும். 2 வாழைக்காயுமே நான் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், பாதி டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு வாசனைக்காகவும் ஃப்ளேவருக்காகவும். இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கலருக்காக 1/4 டீஸ்பூனோட குறைவா ரெட் ஃபுட் கலர் போட்டிருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தும் போது மசாலா உதிராமல் எல்லாம் நல்லா ஒட்டிட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அரிசி மாவு. இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு, நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும். மசாலா எல்லாத்தையுமே வாழைக்காவோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். ஒவ்வொரு வாழைக்காய் பீஸ்லேயுமே மசாலா நல்லா கோட்டாயிருக்கணும். இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். வாழைக்காய் எல்லாத்துலேயுமே மசாலா நல்லா பிடிச்சி வரட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா வாழைக்காய் மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சி நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் கொஞ்சமாக சூடான உடனே மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு மசாலா கோட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ளேமை ரொம்ப ஜாஸ்தியாக வச்சிட்டோம் அப்படின்னா வாழைக்காய் வேகாமல் போயிடும். அதனால் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா வெளியிலையுமே கருகி போகாமல் உள்ளேயுமே நல்லா வெந்து வரும். அப்பப்போ வாழைக்காவை நல்லா கலந்துட்டு எல்லா பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு எடுத்துக்கணும். இப்போ வாழைக்காவை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்திருக்குன்னு. அப்பப்போ நல்லா இது போல் கலந்துட்டுக்கிட்டே இருந்துட்டு நல்லா மொறுமொறுன்னு வந்த உடனே எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்துடலாம். பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக நல்ல கிறிஸ்பியான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இனிமே வாழைக்காய் வாங்கினீங்க அப்படின்னா இது போல் வாழைக்காய் 65 செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு வாழைக்காய் எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. உள்ள எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. வெளியிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. ரெண்டாவது பொரியல் பேனில் 1 டீஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 5 வரமிளகா போட்டிருக்கேன். எண்ணெயே ஊற்றாமல் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 300 கிராம் உருளைக்கிழங்கு, 50 கிராம் பட்டாணிக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். மசாலா நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பவுடர் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது மூணுமே நல்லா பொரிஞ்ச உடனே 3 நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத
எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. வெங்காயத்தோட பச்சைத்தன்மை போயிட்டு வெங்காயம் சாஃப்டாக இருக்கிறது போய் அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகுற போல் வரணும். வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே ஒரு மொறுமொறுப்பு தன்மை வந்துடும். வெங்காயத்தை அப்பப்போ கலந்துட்டு நல்லா முருகல் போல் எடுத்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் பச்சைத்தன்மை போயிட்டு நல்லா முருகிற ஸ்டேஜில் இருக்குது. இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 300 கிராம் உருளைக்கிழங்கும் கழுவி வச்சுருந்த 50 கிராம் பட்டாணியும் போட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டுடலாம். நம்ம யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கும் பட்டாணியோட அளவை பொறுத்து நீங்கள் மசாலாவை கூடுதலோ குறைச்சலோ வறுத்து சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு வறுத்து வச்சுருந்த மசாலாவை நான் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை உருளைக்கிழங்கு பட்டாணியோட போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுடலாம். இந்த மசாலாவை தவிர வேறு மசாலா சேர்த்தணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மசாலா மட்டுமே சேர்த்தும் போது டேஸ்ட் ஒரே மாதிரியாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மசாலாவோட சேர்த்து உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லா கலந்துட்டாச்சு. தண்ணி எதுவும் தெளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷத்துலேயே பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துடும். ஆனால் அப்பப்போ கொஞ்சம் எடுத்து விட்டு கலந்துட்டுக்குங்க. மூடியில் சேர்ந்து வர தண்ணியை இது போல் காயோடு சேர்த்து ஊற்றி விட்டுட்டு கலந்துட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியிலேயே காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் பார்த்தாவே தெரியுது நல்லா வெந்து வந்திருக்கு. நான் அதான் ஒன்று குத்தி பார்த்தேன். உருளைக்கிழங்குமே நல்லா மசிஞ்சது போல் இருக்குது. இது போல் பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராகவும் இருக்கும். நீங்களும் இது போல் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வச்சு பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த பொரியலுக்கு இன்னொரு பேன் வச்சுட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 கிலோ வெண்டைக்காய் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணக்கூடாது. வறுத்தி எடுக்கும்போது வெண்டைக்காய் ரொம்ப சுருங்கி பொடுசு போல் ஆகிடும். அதனால் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரிக்கு 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வைங்க. இதுதான் கரெக்டாக இருக்கும். வெண்டைக்காய் போட்ட உடனே மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு முறை நல்லா இது போல் கலந்துட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வெண்டைக்காவோட அந்த பிசுபிசுப்பு தன்மை ரிலீஸ் ஆகும். அப்போது ஒரு வெண்டைக்காய்க்கும் இன்னொரு வெண்டைக்காய்க்கும் டச் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ பார்த்தாவே தெரியும் அந்த நூல் போல் கன்சிஸ்டன்சி இருக்கும். இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மை வெண்டைக்காவோட. வெண்டைக்காய் இது போல் பிசுபிசுப்பாக இருந்துச்சு அப்படின்னா யாருக்குமே சாப்பிட பிடிக்காது. வெண்டைக்காவை இது போல் நல்லா கலந்துட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கடைசியில் போட்டுக்கலாம். ஏன்னா வெண்டைக்காய் நல்லாவே சுருங்கி வரும். உப்பு போட்ட உடனே வெண்டைக்காயில் இருக்கிற இந்த பிசுபிசுப்பு தன்மை இன்னும் ஜாஸ்தியாகும். அதை நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு மிதமான சூட்டில் வச்சுட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. எப்போவுமே வெண்டைக்காவை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. மூடியில் தண்ணி சொட்ட வெண்டைக்காய் இன்னமும் நல்லா பிசுபிசுப்புன்னு தான் ஆகுமோ ஒழிய நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மொறுமொறுப்பு தன்மை வராது. நான் அப்பப்போ நல்லா கலந்துட்டு அடி பிடிக்காம வெண்டைக்காவை நல்லா முருகல் போல் எடுத்துக்கிறேன். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா வெண்டைக்காய் நல்லா சுருங்கி நல்லா மொறுமொறுப்பு வந்திருக்கு. இதில் நான் தேவையான அளவுக்கு கரம் மசாலா போட்டுட்டு நல்லா கலந்துட்டுக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு இந்த வெண்டைக்காயோட கன்சிஸ்டன்சி பார்த்தாவே தெரியும். எந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நல்ல முருகல் போல் இருக்குது. இது எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த வீடியோவில் நான் சொன்னது போலவே வெண்டைக்காய் ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பொரியலுக்கு இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இப்போது முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுனால கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திக்கிட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்திக்கிறேன். இதில் காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா போட்டுக்கலாம். ஒரு 4 வரமிளகாவை நான் 2ஆக கிள்ளி போட்டிருக்கேன்.
கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்குமே வறுத்து எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, அப்போ தான் கருகி போகாமல் இருக்கும். இதில் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுட்டு இதுவுமே நல்லா பச்சைத்தன்மை போகிறதுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எந்த விதமான பொரியல் செஞ்சாலுமே வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர்லையாட்டம் மாறணுங்கிற அவசியம் இல்லை. வெங்காயத்தோட பச்சைத்தன்மை போயிட்டு அதோட சாஃப்ட்னஸும் போயிட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்தாவே போதுமானதாக இருக்கும். பொரியல் நல்லா டேஸ்ட்டாக வரும். வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ கலந்துட்டு நல்லா லைட்டாக முருகல் போல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கட்டு கீரை நான் கழுவி வச்சுருக்கேன். அதை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். ஆரம்பத்தில் முருங்கைக்கீரை பார்க்கறதுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். கலந்துட்டு நல்லா வெந்து வரும்போது கீரை நல்லா சுருங்கி போயிடும். அதனால இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்தக்கூடாது. நம்ம கீரையோட குவான்டிட்டியை பார்த்துட்டு உப்பு ஜாஸ்தியாக சேர்த்திடுவோம். அது சுருங்கி வரும்போது உப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கீரை எப்போவுமே சுருங்கினதுக்கு அப்புறம் தான் உப்பு போடணும். நான் இது போல் அப்பப்போ கலந்துட்டு முருங்கைக்கீரையை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துலேயே கீரை நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு துண்டு தேங்காவை நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே கீரையோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக கீரையை தேங்காவோட சேர்த்து நல்லா கலந்துடும்போது தேங்காய் நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலரில் ஆகும். இது நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப சூப்பராக டேஸ்டியான முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அந்த வீடியோவில் சொன்னது போலவே இந்த மாதிரி முருங்கைக்கீரை செஞ்சு பாருங்கள். நிறைய கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லாயிருக்கும். அடுத்த பொரியல் செய்யறதுக்காக நான் இன்னொரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத எண்ணெயில் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். இந்த பொரியலுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் நான் யூஸ் பண்ணலை. எண்ணெயிலேயே சின்ன வெங்காயத்தை நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நான் கல்லுப்பு தான் போட்டிருக்கேன். இதையுமே வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். சீக்கிரமாகவே வெங்காயம் நல்லா முருகில் போல் வந்துடும். அப்பப்போ கலந்துட்டு பாருங்கள், நான் வெங்காயத்தை நல்லா வறுபட்டு எடுத்துருக்கிறேன். வெங்காயத்தோட சாஃப்ட்னஸ் போயிட்டு அதோட பச்சை வாசனை போயிட்டு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதில் 3 நார்மல் சைஸ் தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். ஆரம்பத்தில் தக்காளி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஒரு முறை இதை கலந்துட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா வெந்து வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதை திரும்பவும் கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டு ஸ்மாஷ் பண்ணது போல் விட்டோம் அப்படின்னா தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்து ஒன்றுக்கொன்று மர்ஜ் ஆகி நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு வரும். தனித்தனியாக பிரிக்க முடியாத அளவுக்கு நல்லா ஸ்மாஷ்டாக இருக்கும். நான் செய்கிறது போலவே நல்லா இது போல் மர்ஜ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த மசாலா எல்லாமே தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டுதலோ குறைச்சலோ செஞ்சுக்கலாம். இந்த மசாலா எல்லாமே வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்துட்டுறணும். அவ்வளோதான், மசாலா எல்லாமே நல்லா மர்ஜ் ஆயிருக்கு. இதில் நான் வேக வச்சிருந்த 1/4 கிலோ உருளைக்கிழங்கு இருக்கு. அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே வெங்காய தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்துட்டுருக்கலாம். இது செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொரியல். உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட திப்பியாக இல்லாமல் நல்லா வெங்காய தக்காளியோட சேர்த்து நல்லா மர்ஜ் பண்ணி நல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணது போல் எடுக்கணும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் போர்ஷனாக எடுத்து மசாலாவோட சேர்த்து கலந்து விடும்போது தான் எல்லா உருளைக்கிழங்குலையுமே மசாலா நல்லா மர்ஜ் ஆகிருக்கும். கடைசியாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு
திரும்பவும் நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டா போதும். அவ்வளோதான் பாருங்க, ரொம்ப சூப்பராக டேஸ்டியான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கல்யாண வீட்டிலேயே இதே போல தான் உருளைக்கிழங்கு பொரியல் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது யாருக்குமே சாப்பிட பிடிக்காத வாழைத்தண்டு. ஆனால் இதில் ரொம்ப மருத்துவ குணம் இருக்கு. வாரம் ஒரு முறையாவது இந்த வாழைத்தண்டு பொரியலை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாமே வராமல் தடுக்கலாம். ஒரு பெரிய பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுக்கலாம். வாழைத்தண்டை இதுக்குள்ளே கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா வாழைத்தண்டு கலர் மாறாமல் இருக்கும். நான் வாழைத்தண்டு தோல் எல்லாத்தையுமே நீக்கி வச்சுருக்கேன். வாழைத்தண்டை ரொம்ப சுலபமாக கட் பண்ணிடலாம். இதை சின்ன சின்ன ரவுண்டு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு நடுவில் நூல் போல் வரும். இது ஒரு விரலை வச்சு நல்லா இது போல் திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா வாழைத்தண்டுலேருந்து விரலை எல்லா நூலுமே வந்துடும். நான் பாருங்கள் எந்த அளவுக்கு இப்படி ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன்னு. இது போல் எடுத்துட்டோம் அப்படின்னா இருக்கிற எல்லா நூலுமே அப்படியே வந்துடும். இதுக்கப்புறமா இந்த வாழைத்தண்டை ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி ஒவ்வொரு பீஸ் நம்ம கட் பண்ணும் போதுமே இந்த நூல் வரும். அது ஒவ்வொன்றா எடுத்து விரல ரோல் பண்ணி வச்சு இது போல் நான் 3 பீஸ் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற தண்ணிக்குள்ளே அப்பப்போ உடனே போட்டுட்டோம் அப்படின்னா கலர் மாறாமல் இருக்கும். இதே போல் நான் முழு வாழைத்தண்டையுமே கட் பண்ணி எடுத்து போட்டு வச்சுருக்கேன். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் நல்லாவே மீடியம் ஃப்ளேமில் பொரிஞ்சு வரணும். கடலைப்பருப்புலாம் போடும்போது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு அப்படின்னா பொரியல் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா ஒரு மொறுமொறுப்பு தன்மை வருது. அப்பப்போ கலந்துட்டு நல்லா இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டை போட்டுடலாம். வாழைத்தண்டை நீங்கள் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டு கூட அடுத்த நாள் காலையில் யூஸ் பண்ணலாம். இப்போ வாழைத்தண்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கலாம். வாழைத்தண்டு கட் பண்ணும்போது குண்டால தண்ணிக்கு பதிலாக மோர் ரெடி பண்ணி போட்டுட்டு அதில் உப்பு போட்டுட்டு அதில் வாழைத்தண்டை கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே நைட் ஃபுல்லாக வச்சுட்டோம்னா அடுத்த நாள் காலையில் வாழைத்தண்டை யூஸ் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டு நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதை நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு வேக வைக்கணும். வாழைத்தண்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது போல் இருக்கும். நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வேக வைக்கணும். அப்போ தான் கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். 15 இருந்து 20 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ வாழைத்தண்டு பொரியலுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 துண்டு தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, நான் 2 பச்சை மிளகா சேர்த்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி ஊற்றி பேஸ்ட் போல் அரைச்சோம் அப்படின்னா பொரியல் போல் இல்லாமல் கூட்டு மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. வாழைத்தண்டு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கு அப்புறம் தான் மசாலா சேர்த்தணும். இல்லைன்னா வாழைத்தண்டு வேகாமல் போயிடும். வாழைத்தண்டை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கலந்துட்டாவே போதும். வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு கலந்துட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதையுமே எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே 6 நாளைக்கு 6 விதமான பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.